ஏமா நீ அந்த வீட்டுக்கு மூத்த மருமக தானம்மா? அவங்க ஏதாவது உனக்கு துரோகம் பண்ணாங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த துரோகம் பண்ணலையே. சொல்ல போனா நீ தான் அந்த வீட்டு மூத்த மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டோட மாப்பிளைய உங்க வீட்லயே வச்சுக்கிட்ட. இத்தனைக்கும் அவங்க வீட்டுக்கே போக விடாம பண்ணிருக்கமா? அப்பா அஜி சார், நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் மாத்திரம் பேசுங்க. பர்சனல் லைஃப்லயோ குடும்ப விஷயத்துல தயவுசெய்து தலையிடாதீங்க. மிஸ்டர் கஜேந்திரன், உங்க பர்சனல் விஷயத்துக்குலாம் என் பிள்ளை எல்லாத்துக்கும் உடனே யூஸ் பண்ணிப்பீங்க. அது ஏன் பர்சனல் இல்ல. ஆனா நான் இப்ப பேசினா உங்களுக்கு தப்பா தெரியுது. சார், நான் எதுவும் ஆதாரம் எல்லாம் பேசல. அதே சமயம் நான் ஐஜின்னு அடாவடித்தனமா உங்ககிட்ட பேசலையே. என்ன ஒரு ஃப்ரெண்டா உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். அட்வைஸ்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஐஜி சார். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. அதுவும் சுருக்கமா சொல்லிட்டு தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. ஓகே சரி, நான் நேரடியாக சொல்றேனே. ஸ்னேகாவுக்கும் துவாரகேஷுக்கும் எந்த ஆபத்தும் இனிமே உங்களாலேயோ உங்க பொண்ணாலேயோ வரக்கூடாது சார். அப்புறம் நான் தலையிட வேண்டி வரும்ல. ஒரு பக்கம் ஒருத்தர் வாழ்க்கையை நாசம் பண்றது, இன்னொரு பக்கம் ஒருத்தரோட உயிரை எடுக்க முயற்சி பண்றது. இந்த விளையாட்டெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க சார். அது உங்களுக்கு நல்லது இல்ல. ஐஜி சார், உங்க பதவியை காட்டி என்ன மிரட்டி பண்ணி வைக்கிறது உங்களுக்கு அழகு இல்லை. எனக்கும் நிறைய பவர்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல சில பேருக்கு நீங்க சல்யூட் அடிக்கிற ஸ்டேட்டஸ்லாம் இன்னும் இருக்கீங்க. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நீங்க இன்னைக்கு நாளைக்கு தான் போலீஸ், நான் இன்னைக்குமே பணக்காரன். நீங்க டெம்பரரி அண்ட் ஐ எம் பெர்மனன்ட். என்ன மிஸ்டர் கஜேந்திரன், நான் மிரட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன மிரட்டுறீங்க? ஐஜி சார், நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நீங்க கை கொடுத்தீங்கன்னா நான் கை கொடுப்பேன். கையை உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையை இல்லாம பண்ணிடுவேன். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் சார் இருக்கேன். நான் சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் மட்டும்தான் பயப்படுவேன். ஆக்சுவலி நான் ஒரு ஃப்ரெண்டா ஒரு சஜஷன் சொல்லலாம் தான் இங்க வந்தேன். அப்பா எனக்கு தலை வலிக்குது, நான் உள்ள போறேன். அம்மா ஒரு நிமிஷம். உன் அப்பா ஸ்நானத்துல இருந்து ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு, குழந்தை இருக்கு, ஒரு நல்ல புருஷனும் இருக்கான். ராஜீவ், நீ எதுக்கு அந்த ராவன் குடும்பத்தை ஒரு பகையாளி மாதிரி பாக்குற? அவங்களோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா வாழலாமே, அதுதானே உனக்கு நல்லது. அங்கிள், எனக்கு அட்வைஸ் தேவைப்பட்டா கண்டிப்பா உங்களை உங்க ஆபீஸ்க்கு நான் தேடி வரேன். உங்களுக்கு நிறைய லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்க உங்க வேலையை பாருங்க. எங்க வீட்டு அழுக்கு துணியை துவைக்கிறதுக்கு எங்க வீட்டுல 3 வாஷிங் மிஷின் இருக்கு. ஓகே. மிஸ்டர் கஜேந்திரன், நான் கிளம்பும் போது ஒன்னு சொல்ல விரும்புறேன். இனிமேலும் ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க என்ன தாண்டி தான் பண்ண முடியும். சரி, நான் வரேன். அப்பா, ஒரு போலீஸ் ஆபீசர் மாதிரியா பேசுறாரு? என்னமோ ஸ்னேகாவுக்கும் துவாரகேஷ்க்கும் பினாமி மாதிரி பேசுறாரு. இவரை தாண்டிதான் ஸ்னேகாவையும் துவாரகேஷையும் தொட முடியுமாமே. எவ்வளவு திமிரா பேசுறாரு பாத்தீங்களா? அம்மா, ஸ்னேகாவையும் துவாரகேஷுக்கும் முன்னாடி போய் நின்னாதானே இவரை தாண்டி போன சூழ்நிலை வரும். இவரே லேர்ன் பண்ணிட்டா? அப்பா, உமா, சௌத்ரியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அதுல பாதி வேலை முடிஞ்சு போச்சு. அது தெரியாம அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. நிஜமாவப்பா சொல்றீங்க? உமா, கொஞ்சம் விட்டு வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவரே தேடி வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டார். கூடி சீக்கிரம் ஒரு ஐஜி நமக்கு வேண்டியவர் வருவார். அது நீ பார்க்க தான் போற. என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி அந்த ஐஜி சௌத்ரிய செல்லா காசாக்குறேன். சொல்லிட்டே இருக்காதீங்கப்பா, சீக்கிரமா செய்யுங்க. எங்க போய் ஊர் சுத்திட்டு இருக்க அந்த பொண்ணு? போனே எடுக்க மாட்டேங்கிறா. வர வர என் மேல இருந்த பயம் மரியாதை எல்லாம் போச்சு இவளுக்கு. ச்சே, வரா, இன்னைக்கு வச்சுக்கிற அவளை. ராஜி, ஏய், வந்த உடனே ராஜி அது இதுன்னு எங்கடி போய் தொலைஞ்ச? உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? ஒரு போனை எடுக்க மாட்டியா? கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாது. சும்மா கத்தாத. நான் வர்ற வழியில தான் நீ கால் பண்ண. சரியா தான் வீட்டுக்கு வருவோமேன்னு வந்துட்டேன். சொல்ல என்ன விஷயம்? ஆமா,
போகும்போதும் சொல்றது இல்ல வரும்போதும் சொல்றது இல்ல. எங்க போயிட்டு வர நீ? என் புருஷன் டிகே வீட்டுக்கு, என் மாமனார் ராகவன் வீட்டுக்கு. பல்ல உடைச்சிருவேன். பல்ல உடைக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இன்னைக்கு நான், ஐஜி அங்கிள், அப்புறம் டிகேவோட எம்டி 3 பேரும் சேர்ந்து துவாரகேஷ் வீட்டுக்கு போனோம். துவாரகேஷ் கிட்ட அவங்க கம்பெனி எம்டி நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த கஜேந்திரன் இருக்காருல்ல, அந்த ஆள் இன்னும் அடங்கல. என் டிகேவை பழி வாங்கணும்னு பிளான் பண்ணி டிகே ஒழுங்கா வேலை செய்யல, குவாலிட்டி ப்ரொடக்ஷன் தரல, கம்பெனிக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்டம், அந்த 10 லட்சம் ரூபாய் திருப்பி தரணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் மூலியமா என் செல்லத்துக்கு பயங்கர மன உளைச்சல வேணும்னே செட் பண்ணிருக்காரு. அத ஐஜி அங்கிள் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஃபேக்டரி எம்டியை கூப்பிட்டு பேசி அவர் ஸ்டைல்ல உண்மையை உணர வச்சாரு. அந்த எம்டி அவரோட தப்ப உணர்ந்து டிகே வீட்டுக்கு வந்தே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இவ்ளோ விஷயம் நடந்தது. இத பாரு, உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு. நான் இவ்ளோ சொல்லியும் நீ போயிட்டு வந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விடு, நான் உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ராகவன் அங்கிள் வந்தாரு. அவரை நான் எப்பவுமே ராகவன் அங்கிள் தானே கூப்பிடுவேன். ஆனா என்ன மாயமோ தெரியல, மந்திரமோ தெரியல, அவரை மாமா அப்படின்னு கூப்பிட்டேன். என் மனசுல அப்படியே அவ்வளோ சந்தோஷம் ராஜி. ச்சே, நீ உருப்படவே மாட்ட. ஐயோ ராஜி, எனக்கு ஒரு டவுட். கல்யாணம் ஆகி ஆக போறவங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி உறவுகள் எல்லாம் சொல்லும்போது எனக்கு தோன்ற மாதிரி சந்தோஷமா இருக்குமா? உனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வில்லங்கெல்லாம் தோணும். ஏன்னா நீ தலையில கொம்பு முளைச்சவ. உன்னை போய் கேட்டேன் பாரு. இந்த மாதிரி புருஷன், அத்தை, மாமான் உறவுகள் இருந்திருந்தா அதோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். சொல்லுடி, நல்லாவே சொல்லு. உனக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு நிக்கிறேன்ல. இன்னைக்கு நீயே என்ன கேவலமா அனாதைன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு விமர்சனம் பண்றல. ஐயோ, அனாதை அது இதெல்லாம் பேசுற. உனக்கு நான் இருக்கேன். சத்தியமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உனக்கு உறவுகளுடைய அருமை புரியலன்னு தான் சொல்ல வந்த. இந்த அவமானம் மட்டும் இல்ல, இன்னும் உன்கிட்ட நிறைய அவமானப்பட வேண்டியிருக்கு. பரவாயில்ல, தாங்கிக்க. நான் செத்ததுக்கு அப்புறமாவது என் அருமையை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஐயோ ராஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ராஜி ப்ளீஸ் கதவை. ராஜி, ராஜி ப்ளீஸ். ராஜி பேசிட்டே இருக்கும்போது கதவை சாத்துற. கதவை தொற ராஜி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ராஜி ப்ளீஸ் கதவை தொற. பேசு ராஜி, கதவை தொற ராஜி. இங்க பாரு, இப்ப நீ கதவை திறக்கலன்னு வைய, ராத்திரி முழுக்க நான் இங்கே இருப்பேன் மட்டும் நினைக்காத. நான் பழைய ஸ்னேகா கிடையாது. நான் இப்ப மாறிட்டேன் ராஜி. ஃபைன், நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா சரி. நான் என் ரூமுக்கு போறேன். அத்தை, மாமா, நாத்தனார்னு சொன்னா உன் மனசுக்கு சந்தோஷமா இருக்காடி? இருக்குண்டி. என்ன, அவங்க எல்லாரும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் தான். கஸ்தூரி மகதானே நீ. ராகவன் உன் தாய்மாமன் தானே. ஆனா அந்த ராகவன் பாவி உன் அப்பனை தண்டிச்சவனாச்சே. அது புரியாம நீ நெருப்போட விளையாடுறியே. அது உன்னை சுட்டா பரவாயில்ல, ஆனா எரிச்சு சாம்பலாக்கிடுமே. அது தெரியலையே உனக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையேப்பா. இந்தாடா மோரு. ஷாமலா, நான் ஏஜிஎஸ் ஆஃபீஸ் போகிறேன். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு லஞ்ச் அங்கேயே முடிச்சிடுவேன். அங்கேருந்து புழல் ஜெயிலுக்கு போகிறோம். கைதிகளை மீட் பண்ண போகிறோம். அவங்களோட பேச போகிறோம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் பண்ண போகிறோம். அதனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும் நைட்டு. நான் வரட்டுமா? சரிங்க. இந்தா மாமா லைன்ல இருக்காரு, பேசு. இது புடி. வணக்கம் மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துவரகேஷ். நீ என்ன பண்ற? நானா அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? உன்னை யாரோ கத்தியால குத்திட்டாங்கன்னு மீனா சொன்னா நான் கேட்டவனா பதறிட்டேன். என்ன பிரச்சனை? நான் உடனே கிளம்பி வருவா. மாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை மாமா. ஏங்கா இதெல்லாம் மாமாட்ட சொன்னேன்? அவர் டென்ஷன் ஆகுறாருல. ஏய், அவர்கிட்ட இதை எப்படிடா சொல்லாம இருக்கிறது? ஒவ்வொருத்தர் பத்தியும் அவர் தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு. சரி துவாரகேஷ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மாமாவுக்கு நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் எதுவும் தெரியாமையே இருக்காது. இந்த வீட்ல இருந்து உங்க அக்கா மூலமா டெய்லி நியூஸ் போயிட்டு இருக்கு. அவ்வளவு அந்யோன்யம்.
மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை மாமா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, அவ்வளோதான். சரிப்பா, இன்னொரு 10 நாள் ஆவணி 1ஆம் தேதி நாங்க வந்துடுறேன். சரியா? அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் உன்னை யார் என்ன செய்யறான்னு. அத்தையும் மாமாவையும் கேட்டேன். நான் சொல்லிடுறேன் சரி, மாமா. நான் வைக்கிறேன். இருப்பா துவாரகேஷ், மாமா, நான் மாமா இருங்க. கிட்ட ஒரு வார்த்தை பேசுறோம். ஃபோன் இந்தாங்க. கொடு. ஹலோ 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 மாப். போதும்பா, இவ்ளோ நேரம் பேசினா அவர் காசு அதிகமா செலவாகும்ல. என்னம்மா எங்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறதுக்கா காசு அதிகமா செலவழியா? அவர் ஏற்கனவே என்கிட்ட 1/2 மணி நேரமா பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆளாளுக்கு பேசினா அவர் காசு செலவாகாதா? அப்புறம் எப்படி சிக்கனமா நான் குடும்பத்தை நடத்துறது? அம்மா மாதிரி ஆடம்பரமா காசு செலவு பண்றதுக்கு எனக்கு தெரியாதுப்பா. ஏய் ஏய் இருடி, யாரடி ஆடம்பரம்? பாத்தீங்களா சந்தடி சாக்குல என்ன சொல்லிட்டு போறான்னு? அவ சரியா தானடி சொல்லியிருக்கா. எப்படி சிக்கனமா இருக்கணும்னு இனிமே உன் மக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஆனா இந்த பொண்ணுங்களுக்கு கழுத்துல தாலி ஏறின உடனே எப்படிதான் தம் குடும்பம் தம் புருஷன் சிக்கனமா இருக்கணும் இதெல்லாம் வருதோ தெரியல. சரி, நான் வரேம்மா. டேய் துவாரகேஷ், பாத்தியாடா நானாடா ஆடம்பரம்? அக்கா சொல்றது கரெக்டாம்மா. போன மாசத்தோட இந்த மாசம் வீட்டு செலவு அதிகமா இருக்கு, கொஞ்சம் பாத்துக்குங்க. இந்த மாசம் நைஸா 4 காட்டன் சாரி வாங்கலான்னு பார்த்தேன். அதுலயும் இடி விழுந்துருச்சா? பொம்பளைங்கள ரகசியமா 4 காசு சேர்க்க விட மாட்டாங்களே. எப்படிதான் மூக்கு வேர்க்குதோ தெரியல. அடராமா. சார், கைதிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஏஜிஎஸ் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராம் தானே? ஆமா சார். டிஃபன்லாம் ரெடியா? ரெடிங்க சார். வர சொல்லுங்க. ஓகே சார். வணக்கம் சார். என் பேர் பார்த்தசாரதி. ஏஜிஎஸ் ஆஃபீஸில் அக்கௌண்டண்டாக இருக்கேன். இவங்கெல்லாம் என் கூட ஒர்க் பண்ணுறாங்க. வணக்கம் சார். சார் ராகவன் சார், வாங்க வாங்க. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன், நீங்க பேச வாங்க சார். என்ன பார்த்தா? இவர் தான் சார் ராகவன். ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. சோஷியல் சர்வீஸ்னா அவரே முன்னாடி வந்துடுவார். வணக்கம் சார். வணக்கம். ராகவன், ஏஜிஎஸ் ராகவன். எங்கேயோ கேட்ட பேரா இருக்கு, அடிக்கடி கேட்ட பேரா இருக்கு. வருஷம் சமூக சேவைலாம் பண்றது வழக்கம். முதியோர் இல்லம், இந்த ஆதரவற்றோர் இல்லம், அங்கெல்லாம் போவோம். இந்த வருஷம் ஜெயிலுக்கு வந்து கைதிகளை சந்திச்சு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம் தான் வந்திருக்கோம். ஏற்கனவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். டிஃபன்லாம் வந்துருச்சா சார்? எல்லாம் ரெடியா இருக்கு, வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வார்டன் சார், இது எல்லாருக்கும் கொடுத்து விடுங்க. சரிங்க சார். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. சரிங்க சார். நான் வரேன். சரிங்க. வாங்க வந்து எடுத்துக்கங்க சார். போய் வாங்கிக்கங்க. உங்க கையாலே எடுத்து கொடுங்க சார். சரி. உங்க பேரு? முத்துப்பாண்டி சார். நாங்கெல்லாம் ஏஜிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம். என் பேரு ராகவன். சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ரொம்ப நன்றி சார். டாக்டர் சார், ஒரு சோஷியல் குரூப் வந்து கைதிகளோட பேசிட்டு இருக்காங்க. நீங்க போலையா? ஜெயிலர் சார், அவங்க வருவாங்க, பேசுவாங்க, டிஃபன் கொடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் கொஞ்சம் அமைதியா இருக்க விரும்புறேன். சார், நீங்க அப்படி சொல்லவே கூடாது சார். உங்களுக்கு வேணும்னா இது தலைவலியா இருக்கலாம். ஆனா அடுத்தவங்களுடைய அன்புக்கும் கரிசனத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? யோசிக்காதீங்க, வாங்க சார்.
கஸ்தூரியை ஈவருக்கு இல்லாம அநியாயமா கொலை பண்ண இவன் டாக்டரே இல்லை. இவனுக்கு மனசாட்சியே இல்லை. இவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க. இவனை தூக்கல போடுங்க. யுவர் ஆனர், இந்த ராகவன் பொய் சாட்சி சொல்றான். நான் ஏன் கஸ்தூரியை கொன்னேங்கிற உண்மையான காரணத்தை மறைச்சு பொய் சாட்சிகளை செட்டப் பண்ணி என்ன பழிவாங்க பார்க்கலாம். உண்மையில நீங்க இவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். இவன் கொலைகாரன். என் தங்கச்சி உயிர் அநியாயமா பறிச்சவன். இவனுக்கு இரக்கம் காட்டாதீங்க. நோ யுவர் ஆனர், இந்த ராகவனுக்கு நீங்க தண்டனை கொடுங்க. ஏய், நான் உன்னை கொன்று வேண்டாம். வாடா, உன் தங்கச்சிக்கு நடந்ததுதான் உனக்கும். உனக்கு சும்மா விட மாட்டேன். உனக்கு நான் தான் ஈவன். கொலகார பாவி, நீ ஜெயிலியா இருக்க. நீ செத்துட்டே நினைச்சா சாகலையா? நான் ஏன்டா சாகணும்? நீதான் சாகணும். அநியாயமா பொய் சாட்சி சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்கனவ நீ. படுவாவி, என் தங்கச்சியை கொண்டுட்டேடா. அநியாயமா கொண்டுட்டேடா. நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டேன்டா. விஷத்தை கொண்டு வந்திருப்பேன்டா உனக்கு. படுவாவி, கொல்லாம விட மாட்டேன். விட மாட்டேன். சாவு என் கையால தங்கச்சி வாழ்க்கையை நாசமாக்கி காட்டுமிராண்டி அப்படியே மதிச்சு கொன்னுடுங்க சார். ஜெயிலியே சாகடிங்க சார். வரேன்டா, வரேன். வெளியே வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன். வாடா, நீ வெளியில வா. உனக்கு சாவு எங்க தான்டா. வரேன்டா, வரேன். வாடா, எப்போ வரேன்னு காத்துட்டு இருக்க. வாடா. சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் யார் அந்த ஆளு? அவர் எதுக்கு உங்களை அடிச்சாரு? நீங்க எதுக்கு அவர் அடிச்சீங்க? வாங்க சார், போலாம். இங்க இருக்க வேண்டாம் சார். வாங்க சார். முன்விரோதமா? நான் அதெல்லாம் சொல்ல முடியாது சார். அவனை அடிச்சு கொலை பண்ணுங்க சார். சார், கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா? ஒண்ணு வேண்டாம் சார், எதுவும் வேண்டாம். வாங்க போலாம். என்ன விடுங்க சார். எல்லாரும் தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அவன் இங்க இருக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் ஜெயிலுக்கே வந்திருக்க மாட்டான். வாங்க சார், எல்லாரும் போலாம். வாங்க வாங்க. நீ தான் ஏஜிஎஸ் ஆபீஸ் ராகவன். இப்போதான் உன்னை பத்தி ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் உன்னை. எதிரியும் சந்திச்சிட்டிங்களா? முதல் சந்திப்புல இவ்வளோ ஆத்திரம் வருதா? இத்தனை வருஷம் ஆயும் அந்த நெருப்பு அணையில, கொதிப்பு அடங்கல. ஷபாஷ். அந்த நெருப்பு அணையக்கூடாது. அப்படியே அதை கொழுந்து விட்டு எரியணும். பத்திக்கிட்டு 2 குடும்பம் நாசமா போகணும். அந்த காரியத்தை அக்கா கரெக்டா செய்வா. ஷாமலா, ஷாமலா. இதோ வரேன். எதுக்கு அங்க கூப்பிட்டீங்க? ஐயோ, என்னங்க இது? முகம் எல்லாம் கண்ணி போயிருக்கு. சத்தம் போடாதே. ஜெயிலுக்கு போயிருந்தல்ல, அங்க ஒரு சின்ன கை கலப்பு. எங்க என்னங்க சொல்றீங்க? வீட்டுல யாரும் இல்லையே. பிரியா ரூம்ல இருக்காங்க. ரொம்ப நல்லதா போச்சு. சொல்றேன், உள்ள வா. என்னங்க இது இப்படி காயம் பட்டிருக்கு? இருங்க, தேங்காய் எண்ணெய் கொண்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, சும்மா இரு. யாருங்க இப்படி அடிச்சது? சும்மா அதையே சொல்றிய. நானும் திருப்பி அடிச்சேன், அதை ஞாபகம் வச்சுக்க. ஏங்க, என்னங்க நடந்தது? அத முதல்ல சொல்லுங்களேன். ஷாமலா, ஜெயில அந்த டாக்டர் கருணாகரனை பார்த்தேன்டி. அந்த கொலைகார பாவியின் உயிரோட தான் இருக்கான். புழல் ஜெயில தான் இருக்கான். இத்தனை வருஷமா இது நமக்கு தெரியாம போயிடுச்சு. டாக்டர் கருணாகரன். நம்ம போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டோமோன்னு முதல்ல ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா அந்த கருணாகரனை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டி. என் தங்கச்சி கஸ்தூரியை கொடுமைப்படுத்தி கொலை பண்ணவன நான் போட்டு அடின்னு அடிச்சுட்டேன்டி.